குழந்தைகள் விளையாடுவதற்கான தனி ஏரியா வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் எல்லா வயதில் உள்ள குழந்தைகளுக்கும் விளையாடுவதற்கு ஏற்றாற் போல் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரு மால் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாலுக்கு அப்ரூவல் கொடுக்கறதே முதல்ல சில்ட்ரன் ப்ளே ஏரியா எவ்வளோ இருக்குது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் எவ்வளோ போட போகிற, அதில் என்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்க போகிற, இதெல்லாம் கிளியராக டிஃபைன் பண்ணால் தான் அந்த பில்டிங் அப்ரூவல் பிளானே வந்து கையில் வாங்குவாங்களாம், இல்லைன்னா வாங்க மாட்டாங்களாம். அதுவே ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் சொல்கிறாங்க, ஐ கேனாட் சி எனி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த மால் அப்படின்றாங்க. அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க இடத்துல எந்த குழந்தையும் ஸ்மார்ட் ஃபோனு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் நோண்டிட்டுலாம் இல்லை, எல்லா பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டஃப்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கலராக களிமண் மாதிரி வருமே, அது முதற்கொண்டு எல்லா வகையான விளையாட்டு பொருட்களும் இருக்குது. அந்த பிள்ளைங்க பிஸியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. கல்வி, சுகாதாரம் எல்லாம் டாப் கிளாஸில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் பார்த்தா நாம் அவங்க தற்காலத்தில் வாழ்கிற மாதிரி தெரியல. நாம் சொல்லிகிட்டு இருக்கோம், பெங்களூர் வி ஆர் லிவிங் இன் த ஃபியூச்சர், வி ஆர் நாட் இன் த ப்ரெசன்ட், இட்ஸ் அ டெக் சிட்டி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அவங்க தான் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.